வைகுண்டர் என்பவர் ஒரு சாதாரண உழைக்க வர்க்கத்தை சேர்ந்தவர். அவர் என்னென்ன சமத்துவத்துக்காக உள்ளவர். சமுதாயத்துல ஒரு நல்லிணக்கம் வரணும், சமூக நீதி வரணும், சமத்துவம் வரணும், ஏற்றத்தாழ்வு கூடாது என்பதற்காக அடித்தட்டு மக்களை ஒன்று திரட்டுவதற்கு அந்த பக்தியை பயன்படுத்தினார். ஆளுநர் கூறுவது எல்லாமே பர்பஸ்லி மோட்டிவேட்டட். அது கட்சிக்கு சேர்ந்தது தவிர ஒட்டுமொத்த சமூக நலனுக்கு ஏற்புடைய அல்ல. சான்ஸ்கிரிட் தான் மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ். அதுதான் இந்திய மொழிகளுக்கு தாய் வேர் மொழி அப்படின்னு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, போஜு எல்லாம் இதற்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கிறது. பொய்யை உடைக்கிற ரிசர்ச்ங்கிறது, ஆய்வுங்கிறது என்னன்னா பொய்யை உடைத்து உண்மையை கொண்டு வரலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓஹச் தமிழ் உரையாடலில் நம்மோடு திராவிடவியல் ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் திரு சிவபிரகாசம் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுகின்ற பொழுது பெரிய அளவில் விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்களாகட்டும் அல்லது அரசியல்வாதிகளாகட்டும் அவர்களிருந்து எதிர்வினைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் அவர்கள் குறித்த ஒரு விழா, அந்த விழாவில் வைகுண்டர் அவர்கள் சனாதனவாதி என்கிற பொருள்படத்தக்க அளவில் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது ஒன்று. ரெண்டாவது, அதே விழாவில் கால்டுவெல் குறித்தும் ஜி போப் குறித்தும் அவருடைய அறிவு குறித்து அவர்களுடைய என்ன சொல்ற கல்வி அவர் குறித்தும் சில விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். அவர்கள் எழுதிய அந்த ஆராய்ச்சிகள் நூல்கள் எல்லாம் ஒண்ணுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த பேச்சு அமைந்திருந்தது. அதற்கு எதிர்வினைகள் வந்திருக்கிறது. நீங்க உங்களை பொறுத்தவரை தொடர்ந்து இன்னும் சொல்ல போனா கால்டுவெல் குறித்து புத்தகமே நீங்க போட்டிருக்கிறீங்க. முதல்ல இந்த ஜி போப் கால்டுவெல் குறித்த அவருடைய பார்வை, அதுக்கப்புறம் ஐயா வைகுண்டர் குறித்த உங்களுடைய கருத்து. இது எனக்கு உள்ள பிரச்சனை நான் தொடர்ந்து பார்க்கும்போதுன்னா, ஒரு ஸ்காலராக இருந்தால் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி, இவர் ஒரு எக்ஸ்பர்ட்டோ ஸ்காலரோ இல்லை. ஆர்.என். ரவி ஐபிஎஸ் பார்த்துருக்காரு. ஒரு அதிகாரி என்ற முறையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய தொடர்புங்கிறதுனால அவருக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு. முந்தியெல்லாம் என்ன பண்ணோம், ஸ்காலர் பிரைம் மினிஸ்டர். இப்போ பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னால் ஸ்காலர் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவர் 3 புத்தகம் எழுதியிருக்காரு. 3 புத்தகம் உலக புகழ் வாய்ந்தது. இன்னைக்கு ராயல்ட்டி லட்சக்கணக்கில் வந்துக்கிட்டு இருக்கு அந்த குடும்பத்துக்கு. அதனால் ஸ்காலர் பிரைம் மினிஸ்டர்மா. அதேமாரி பிரசிடென்ட்டுன்னு வச்சிங்களேன், அவங்க இந்த அன்சாரி எல்லாம் ஒரு ஸ்காலர் பிரசிடென்ட்டு. அப்படி உள்ளவங்க தான் வருவாங்க. ராஜ்யசபான்னு சொல்கிறதே எல்டர்ஸ் சபை அப்படின்னு. ஒவ்வொரு துறையிலும் வல்லுநர்கள் அவர்களை கொண்டு போய் வைப்பாங்க. சினிமா ஃபீல்டுலேருந்து ஒரு எழுத்தாளர்கள்லேருந்து அப்படியெல்லாம் கொண்டு போவாங்க. இப்போ இவர் ஆளுநர்னு இப்போ வர்றதெல்லாம் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ். இப்போ மார்க்ஸ் எழுதின பிறகு ப்ரௌதன்னு ஒரு ஃப்ரெஞ்சு எக்கானமிஸ்ட்டு என்ன என்னன்னா பாவர்ட்டி ஆஃப் பிலாசபி, அப்படி இந்த பிலாசபி ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறத சொல்கிறான். எது மார்க்ஸினுடைய தத்துவத்தின் வறுமை, இது வறுமையின் தத்துவம், வறுமையை பற்றி பேசுறது. இட் இஸ் எ பிலாசபி ஆஃப் பாவர்ட்டி. இதில் ஒன்றும் இல்லை. மார்க்ஸுடைய மார்க்சிசம்ங்கிறது வறுமையை பற்றி பேசுறதாண்டா, அதில் ஒன்றும் இல்லை, அது ஒரு வெங்காயம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே இவர் என்னன்னத இது பிலாசபி ஆஃப் அந்த பாவர்ட்டி ஆஃப் பிலாசபி, வறுமையின் தத்துவம் அப்படின்னு எழுதுறேன். அப்போ என்ன எழுது, ஒரு இன்டலெக்சுவல் பேட்டிலிஸ் நடக்குது. அப்போ தத்துவத்தின் வறுமைங்கிறது, வறுமையின் தத்துவம்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேல்நிலையில் எல்லாரும் படித்து அந்த சித்தாந்தம் தத்துவத்தை தெராவாக படித்தவங்க. இவர்கிட்ட யாருமே விவாதம் பண்ணதான் தெரியலையே. இப்போ நான் பார்க்கும்போது என்னன்னா, கால்டுவெல் ஒன்றும் படிக்காத அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னென்னா, அவர் 20 வயசுலேருந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் லண்டனில் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. பிறகு கிராமர் ஸ்கூலில் அவர் சொல்லி தர்றாரு லாட்டின்னு, கிரீக்கு. இப்போ இவர் எதை படித்தாரு, எந்த பயோகிராஃபி படித்தாருன்னு ஒன்றும் புரியல எனக்கு.
அப்புறம் வந்து எதுவும் தெரியாமல் கிறித்துவ பாதிரியாராக மத பரப்பு இங்க வர முடியாது. அவர்தான் மதத்தை பரப்புறதுக்காக தான். ஆமா, உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு, மதம் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காகத்தான் இவங்க வந்தாங்க. ஒண்ணு, எனக்கு வந்து இயேசு மீது பைபிள் மீதெல்லாம் எனக்கு மரியாதை இருக்கு. ஆளுநர் சொல்லுது இயேசு மீது எனக்கு மரியாதை இருக்குது, பைபிள் மீது நான் மதிக்கிறேன். ஆனா இவங்க வந்தது வந்து மதத்தை பரப்புறதுக்கு. அது ஓபன் சீக்ரெட் தானே, யார் எல்லாரும் தெரியும். நான் என்ன சொல்றேன், இது ஒரு ரகசியமே கிடையாது. அவங்க வந்து இயேசுனுடைய கொள்கையை பரப்புறதுங்கிறது தவறானது இல்லையே. அவர் என்ன, ஒரு கன்னத்தில் எடுத்தால் மறு கன்னத்தை காட்டு. நீ வந்து உண்மையிலேயே வந்து பணக்காரனா எப்படின்னா யூ ஆர் ஸ்டீலிங் தி ஷேர் ஆஃப் தேர்ட் பர்சன் அர்த்தம். அது அப்போ வந்து என்ன ஆயிடுது, குண்டூசியினுடைய காதல கூட பூந்துடலாம், ஆனா இறைவனுடைய சாம்ராஜ்யத்துல கிங்டத்தில் பூர முடியாத பணக்காரன் அப்படின்னு சொன்னா கிரேட்டஸ்ட் டீச்சிங் ஆச்சே. அவர் வந்து உண்மையில என்னன்னா மதத்துக்கு வந்ததுல மாற்று கருத்து இல்லை, ஆனா அவருடைய அது கல்வி குறித்து விமர்சனம்ங்கிறது இல்ல, அதே தப்பு. அவர் இங்க வந்தது மதம் பரப்புறதுன்னு வந்தாரு. இப்ப நீங்க வந்து இங்க சான்ஸ்கிரிட் தெரியாதவன் மெடிக்கல் காலேஜ் போக கூடாதுன்னு வச்சிருந்தானோ ஒரு மடத்தனமானது. அதை வந்து பனங்கல் அரசர் தானே எடுக்கிறாரு. அதுக்கும் மெடிக்கலுக்கு என்ன சம்பந்தம், அதுல என்ன இருந்தது? அப்ப மத போதகம் தானே, புராண இதிகாசங்கள் தானே, நம்ம அதுக்கு விமர்சனத்துக்கு போகல. ஆனா நான் என்ன சொல்றேன், மதத்தை பரப்புவதற்கு தான் எல்லாமே உலகம் முழுவதும் போனாங்க. செயின்ட் பீட்டர் வந்து கிரீக் போறாரு, போனதை என்ன ஆயிடுது, ஹீப்ருல உள்ளதை கிரீக்ல மொழிபெயர்க்கிறாரு. அவர் ஒரு யூதர் தான். அப்ப இங்க நம்ம என்ன, செயின்ட் பால் ஃபர்ஸ்ட் கிரீக் போறாரு, இயேசு இறந்ததுமே போறாரு. அப்ப என்ன ஆயிடுதுன்னா மொழிபெயர்ப்பு, மொழி வளர்ச்சி, ஒப்பாய்வுக்கு அது அடித்தளமாகிறது. அப்ப இங்க வந்ததுன்னா ஒண்ணும் இல்லை, அதுவரையிலும் இருந்த ஒரு பொய்யை வந்து உடைக்கிறார். ரிசர்ச்சுங்கிறது, ஆய்வுங்கிறது என்னன்னா பொய்யை உடைத்து உண்மையை கொண்டு வருது. இந்த மிர்டால்ங்கிற ஏஷியன் டிராமா எழுதின 3 வால்யூம் எழுதின அந்த நோபல் பரிசு அறிஞர் என்ன சொன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் அப்ஜெக்டிவ் ட்ரூத். நம்ம திருக்குறள் சொல்ல மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதை செய்தாரு. இங்க வந்தது என்ன பண்றாரு, சென்னையிலே இருந்து நம்ம மயிலாடுதுறை, சிதம்பரம் இந்த பக்கம்லாம் போயிட்டு தரங்கம்பாடியெல்லாம் இருந்துட்டு, கும்போணத்தில் இருந்துட்டு, தஞ்சாவூரில் எல்லாம் பார்த்துட்டு, தேசிய விநாயகம்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் அவர் அப்படி போய் மதுரையெல்லாம் போயிட்டு, ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு செட்டில் ஆகுறாரு. இடையன்குடியில் அப்படின்னு சொல்லும் போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, போஜுவை, இந்த மாதிரி கோண்டா எல்லா மொழியும் என்ன நினைக்கிற, முண்டாஸ் எல்லாம் இதற்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி டிராவிடன் ஃபேமிலி லாங்குவேஜஸ் அதுவரையிலும் அவருக்கு ஒன்றும் கிடையாது. கிரீக் படிக்கிறாரு, கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் கிரீக் படிக்கிறாரு, அதை சொல்லி தர்றாரு டேனியல்ங்கிறவர். அப்போ அந்த டேனியல் பேராசிரியர் நடத்தும் போது ரொம்ப ஆழமாக அதனுடைய தொடர்பு உள்ளது, அது வளர்ச்சி எல்லாம் படிக்கும்போது அப்போவே இவருக்கு ஒரு கரு வந்து அமைந்து விடுகிறது. ராபர்ட் கால்டுவெலுக்கு என்ன அப்போ கிட்டத்தட்ட 24-25 வயது, 20 வயதுலேருந்து 25 வயது, 25 வயதில் அங்கே புறப்பட்டுறாரு. 1810 அயர்லாண்டில் பிறக்கிறாரு. உடனே 10 வயசு முடிஞ்ச பிறகு ஸ்காட்லாண்டுக்கு போடுறாங்க. பிறகு வந்து என்ன பண்ணுறது, லண்டனுக்கு 20 வயசுக்கு வர்றாரு. அங்கே வந்து கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் இருக்கிறாரு. ஆனால் என்ன ஆகிடுது, அப்போ எத்திக்ஸ், ரிலீஜியஸ் மத நூல்களையும் அறநூல்களையும் படிக்கிறார். அப்போ படிக்கும்போது என்ன ஆகிடுது, கிரீக், ரோமில் சொல்லித்தர்றாரு. அப்போ தான் கிறிஸ்துவ மதத்தில் வந்து இவரை வந்து இந்தியாவுக்கு அனுப்பலாம், கிறிஸ்துவத்தை அனுப்பலாம், உலகம் முழுவதும் அனுப்புகிறாங்க. அப்போ இவரே அனுப்புகிறாங்க. அப்போ வந்து சென்னையில் வந்து இறங்குற 1838 இறங்குறாரு. அப்போ யங் ஸ்காலராக வர்றாரு. இவர் 25 வயசுல இவர் என்னென்ன மொழி தெரியும் என்னன்னு தெரியல. கப்பலில் வரும்பொழுது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள அறிஞர்கள்ட்ட எல்லாம் தொடர்பு, இன்ஸ்லோ பல அறிஞர்கள்லாம் துருவங்களாக இருக்கிற என்ன சான்ஸ்கிரிட் தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி வந்து தமிழ் கற்றுக்கிறாரு. இங்கே சென்னையில் இருக்கும்போது துருவுங்கிற பாதிரியார்கிட்ட தங்குறாரு. ஒரு 3 இயர்ஸ் போல தங்கி தமிழை தரவாக கற்றுக்கிறாரு. மொழி அது கல்வி தானே. கல்வினா அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரியல. பாடசாலையில போய் கற்றுக்கொள்வதுதான் பாடம். அது வந்து இப்ப நேர்வே டியூட்டர் வச்சுக்கிட்டாங்க, வீட்டில் கட்டிக்கிட்டாங்க.
அவரு அதுக்கப்புறம் தானே சேர்க்குறாங்க. அந்த காலத்தில் இங்கே நீங்களே குருகுலம்னு என்ன சொல்லி கொடுத்தீங்க? இங்கே பாடசாலையை வந்து ஃபார்மல் எஜுகேஷன் ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் வந்த பிறகு தான் இருந்தது. எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் என்ன சொல்லுவான்னா, ஹேண்ட் டு மிஷின், கையில் இருந்து மிஷினுக்கு போகிறது, ஹோம் டு ஃபேக்ட்ரி, இதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். கையில் செய்ததை மிஷின் செய்யுது, வீட்டில் உள்ளதை தொழிற்சாலையில் செய்யணும். அந்த மாதிரி தானே இப்போ வந்து வீட்டில் படிச்சுட்டு இருந்தா பள்ளியில் கொண்டு போனால் உயர்நிலை பள்ளி, மேல் பள்ளி அப்படின்னு. அதனால் இவர் இங்கே வந்த பிறகு தமிழ் கற்றுக்கொள்கிறார், அப்புறம் வந்து பல மொழி கற்றுக்கிட்டார். இங்கே நீங்கள் கிறிஸ்தவர்கள் பற்றி இவர் சொல்கிறாரு, அகராதிங்கிறத இன்ஸ்லோங்கரம் கொண்டு வர்றான், தமிழ் அகராதி. துருவ் வந்து என்ன பண்ணுறாரு, மொழிபெயர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு, அப்புறம் எல்லிஸ் கொண்டு வர்றாரு. இதெல்லாம் வந்து தெரியாமல் இவர்கள் வந்து பேசுறது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மொழி, இந்த மொழின்னு இல்லை, இந்தியாவில் அனைத்து மொழியத்திலையும் அப்படி கொண்டுகிட்டு ஓடு. அது மட்டும் இல்லை, பேப்பரை கண்டுபிடிச்சோம் சீனாக்காரங்கிறோம், அதை பிரிண்ட் பண்ணது கூட்டன்பர்க்கு ஜெர்மன்காரன், தரங்கம்பாடியில். தமிழில் இந்தியாவில் முதல்ல பைபிளை கொண்டு வந்து தரங்கம்பாடியில் கொண்டு வரும். அப்போ வந்து என்னென்ன இந்த மாதிரி பிரிண்டிங் பழைய இது வருது. அப்போ இது வந்து எப்படின்னா, இந்த இவர்கள் செய்தது என்பது ஒட்டுமொத்த நாகரிக வளர்ச்சிக்கு. மொழி என்பது ஒரு பண்பாட்டினுடைய கருவி அது. அப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, இதில் நான் சொன்ன போது ஆய்வு, இவர் வந்து ஒப்பிலக்கணம் செய்வதற்கு 1838 வந்து இறங்கின பிறகு அங்கே கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் டேனியல்கிட்ட படித்தது என்னுடைய பிரதிபலிப்பு தாக்கம் என்ன ஆகுதுன்னா, ஒப்பாய்வுக்கு வந்துடுறாரு. அப்போ ஒப்பாய்வில் கண்டுபிடிக்கிறது என்னன்னா, அதுவரையிலும் இங்கே பரப்பப்பட்டு இருந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா, சான்ஸ்கிரிட் தான் மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ், அதுதான் இந்திய மொழிகளுக்கு வந்து தாய் வேர் மொழி அப்படின்னு. அதை ஒரு உடைச்சது. இலக்கண விதிமுறைகளையும் சொல்லாட்சி எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது வடதுருவம் தென்துருவமாக இருக்கிறது. இப்ப இவரு கோபம்லாம் என்னங்கிறீங்க, ஆக்கிரம் ருத்ரதாண்டம் ஆடுறதுடைய உள்நோக்கம் என்னன்னா, ஒரே மொழி சான்ஸ்கிரிட், ஒரே மதி ஹிந்துத்துவா, அப்போ ஒரே கடவுள் ராமன். நீங்க சொல்றது என்ன புரிஞ்சுன்னா, சான்ஸ்கிரிட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தை முன்வைத்ததாலும் ஏற்கனவே இருந்த அந்த ஒரு படிப்பினை தொடர்ந்து வந்த சான்ஸ்கிரிட் தான் உயர்ந்த மொழி, எல்லாத்துக்கும் தாயாக இருந்த மொழிங்கிறத கருத்தை அவர் உடைக்கிறாரு. அதாவது இங்க என்ஸ்லேவ்மெண்ட் பண்ணி ஒட்டது. இப்ப பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் இல்ல, சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள் அப்படி என்று அடுக்குமுறையில் கொண்டு வருவதற்கு வர்ணாசிரமம் இருந்தது. அதற்கு இதிகாச புராணங்கள், மனு சாஸ்திரம், மற்ற இதெல்லாம் இருந்தது, கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரம்லாம். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த மொழி வேற, இந்த பண்பாடு வேற, இது வேற, அது வேறன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன டிவைட் ஆயிடுச்சு. அததான் அவங்க என்ன சொல்றாங்க, டிவைட் ரூல் பாலிசி, நம்மளை பிரித்து விட்டார்கள். இவர்கள் பொய் பிம்பம் ஏற்படுத்தி எல்லாரும் நம்ப வைத்திருந்தால, மேக் பிலீவ் வேர்ல்டுன்னு, அதை ஆதாரத்துடன் இலக்கண இலக்கியங்களை கொண்டு உடைத்து விட்டார். அதுதான் இப்ப கால்டுவெல் வந்து படிக்கல, அவன் முட்டாளு, அது இதுல யாரு முட்டாளுன்னு படிச்சவனுக்கு தான் தெரியும். ஏன்னா ஜி போப் குறித்து ஜி போப்பு வந்து, ஏன்னா நான் பணியாற்றிய குழந்தை கல்லூரிக்கு அவருக்குமே தொடர்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னதும் தக்கு மக்கு இப்படியெல்லாம் வரணும். இது நான் வந்து எதிக மோனம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில பாடல்களுக்கு பார்த்துட்டு அவர் சொல்லிடுறாரு. சென்னையில் இருக்கும்போது சொல்றாரு ஜி போப்பு, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசத்துக்கு உருகாதோன்னு அது உண்மையிலேயே உருவம். அது யார் படித்தாலும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படின்னு நான் படிக்கும்போதே உருகிடுவேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பக்தியும் கிடையாது. அதில் வந்து அதே மாதிரி அருணகிரிநாத முத்தி திரு பத்தி திருன்னு இதை கிருபானந்தர் சொல்லும்போது சொல்லுவார், அடுக்குமொழி அந்த காலத்தில் இருந்ததுதான் அடிப்பார், படப்பட படப்படன்னு கோடை காலத்தில் மழை பெய்யறது மாதிரி, தினமட்டையில் பெய்யற மாதிரி, பணமட்டையில் பெய்யற மாதிரி சொல்லுவார். அதனால இவர் தக்கு மக்கு இப்படியெல்லாம் வரல, திருக்குறள் வந்து குறைபாடு உள்ளது அப்படின்னாரு. உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்க, திருவள்ளுவர் வந்து அவர் கிளீனாக குறள் இலக்கணப்படி கிளீனாக எழுதியிருக்கிறாரு, 7 சீரில் கரெக்டாக இருக்குது,
இது எதுவுமே இலக்கண பிழை இல்லை, எங்களுக்கு விளக்கம் உங்களுக்கு சொல்ல தெரியல. நீங்கள் குழந்தையில் தமிழ் துறையில் இருக்காரு தியாகராஜ செட்டியார், அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் யார்? அவர் தான் உவே சாமிநாதையரை தான் ஓய்வு பெற்ற பிறகு போடுறாரு. அந்த ரூம்லலாம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போ வந்து என்ன ஆகிடுது, இவர் போகிறார். அப்போ தஞ்சாவூர்லேயும் இருந்திருக்கிறார் இவர் ஜியு போப்பு. போனால் இவரும் பல மொழி தெரிஞ்சவர், மிகப்பெரிய அறிஞர். சரின்னு போகிறாரு. போய் நானே அரைச்சிட்டு தெரியல அவர் யாருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, வைரமுத்து ஆசிரியர், அது குமார எனக்கு 1 இயர் ஜூனியர் தான் அவர், ராமன். அவர் வந்து ராம குருநாதன், அவருடைய சொந்தக்காரர் தான். தியாகராஜ செட்டியாருக்கு போயினதும் துபாஷின்னு உண்டு. போய் உள்ளே போயிட்டு இது மாதிரி ஜிபு வந்திருக்காரு, திருக்குறளில் சில விளக்கம் கேட்குறாரு, ஏதோ இலக்கணப்படி இல்லை அப்படின்னு. திருக்குறளில் குறை கண்டவனை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறார். அவர் சிவபூஜை ரொம்ப சைவ சித்தாங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், இல்லை அவர் மேனாட்டு அறிஞர், நம்ம விளக்கம் சொல்லணும், நம்ம கடமைப்பட்டுருக்கோம். சரி பூஜை முடிச்சுட்டு வந்ததும் அவர் இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் விதிமுறைகள்லாம் இருக்குது, இலக்கணத்திலேருந்து விதிமுறையை சொல்லி காட்டி சொன்ன பிறகு ஒரு மொழிபெயர்க்கார் ஜிபு. அந்த தியாகராஜ செட்டியாருக்கு 100ஆண்டு விழாவுக்கு படம் இல்லை. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அங்கே காலேஜில் தூண் போட்டுக்கிட்டே வரும்போது இவர் டர்பன் கட்டியிருப்பார் தியாகராஜ செட்டியார். அவர் 100ஆண்டு விழாவுக்கு ஃபோட்டோ வேணுங்கும் போது அவர் வகுப்பில் எடுக்கிறது அந்த சாய் மேஜையில் உள்ள பால் இருக்கும், ஒன்றில் வெந்நீர் இருக்கும், ஒரு தென்னை விசிறி இருக்கும், பனைமட்டை விசிறி. இதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ண, சிற்பி அந்த தூணில் அடிச்சிடறான் ஒரு பேனல். அதை எடுத்து தான் போட்டாங்க 100ஆண்டு. இதை வந்து விளக்கி அந்த பிரின்சிபால் சொல்லும்போது நான் கூட இருந்தேன். அதனால ஜியு போப்பு எழுதணும்னா அவங்க எதையும் வெரிஃபை பண்ணி எழுதலை, வெரிஃபை பண்ணாமல் எழுதலை. அது ரொம்ப முக்கியம். இங்கே உள்ளவன் உட்காந்துக்கிட்டு ரூம் உள்ளவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருவான், என்ன கணக்கு வழக்கு, எவ்வளோ ஜாதி இதுன்னு எல்லாம் கிரவுண்டுக்கு போனால் இருக்காது. சித்திரி உர தொழிற்சாலையில் 7 மெட்ரிக் டன் உற்பத்தி ஆகியிருக்கு அப்படிங்கிறான். கன்சம்ஷனில் வரும்போது 9 மெட்ரிக் டன் வந்து கன்சம்ஷன் ஆகிருக்குன்னா, அப்போ சித்திரி உறவு தொழிற்சாலையில் உள்ள மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னால், நாங்கள் உற்பத்தி பண்ணது 7, 9 எப்படி கன்சியூம் பண்ண முடியும்? 5 மரக்காலை வச்சுட்டு இப்போ 8 மரக்கால் சாப்பிட்டான்னா எப்படி? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொய்ங்கிறது சொல்ல வர்றேன். ஸோ அவர் ஜி போப்பு பொறுத்தளவு நேரடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் எதையுமே ஒரிஜினல் படிப்பாங்க. நோட்ஸ் படிக்கிறது, காது வழி கேட்கறது, கர்ணபரம்பரை, அந்த கதையே கிடையாது. அதனால இந்தியன் ஹிஸ்ட்ரி, நோன் ஹிஸ்ட்ரி இந்தியாவில் இல்லைன்னு காரணமாக சொல்றாரு. நீங்க முதல்ல இந்தியன் ஹிஸ்ட்ரி முறையா ஜான் ஸ்டூவர்ட் மில்லுடைய அப்பா ஜேம்ஸ் மில்லு தானே எழுதுனது. த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியான்னு 3 வால்யூம். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி இல்லையே, எல்லாம் புராணங்கள், இதிகாசங்கள், கோகரண்டா வராது, ஒன்றுக்கு பின்பு முரண்பாடு. அப்ப சத்யநாதையர், நீலகண்ட சாஸ்திரி, சதாசிவ பண்டராத்தார், இப்போ கூட ராஜராஜ சோழனை கொலை பண்ணது யாரு அப்படின்னா அந்த உடையார் இதில் போய் கண்டுபிடிச்சது, இந்த கோயிலை கண்டுபிடிச்சது காட்டுமன்னார் கோயிலில் 10ன்னு சொல்லி கல்வெட்டை படித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியர் இருந்த சதாசிவ பண்டராத்தா சொல்லி அது அவர் வந்த பிறகு தான் வெளியில் வருது. 3வது அந்த விழாவே நிகழ்ச்சியே வந்து ஐயா வைகுண்டர் குறித்த அவர சனாதன. ஆமாம், இது என்னன்னா இதுலேயே கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. வைகுண்டர் வந்து சனாதனத்தை ஏற்றிருக்கவே முடியாது. அப்படி சொன்னா என்னன்னா அவரையே பாதிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டர்ல சொன்னல சமுதாய இந்த படிநிலைகள் உள்ளவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பிராமணர் அல்லாதவரை குருவாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது, தகுதி கிடையாதுன்னு ராமாந்தர் சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் குருவாகவோ, அதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப மடங்கள்ல ஒன்று சூத்ரா சாமியார், சூத்ரா மட்டுமா, பிராமின் மட்டும் வேற, சூத்ரா மட்டும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் என்ன ஆயிடுச்சு. இன்னைக்கு ராமர் கோயில்ல அயோத்தியில நம்ம மோடி அவர்களை விடல. நீ வந்து என்ன பண்ண, பிரதிஷ்டை, சிலை பிரதிஷ்டை வேற, பிராண பிரதிஷ்டை வேற. அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கறதுங்கிறது பிராமணர் தான் முடியும். அதை நீ கலந்து கூடாது. சிலைக்கு என்ன தூக்கி கொண்டு போய் வச்சுடு, இன்னும் 10 பேர் அனுப்புறேன், எல்லாம் தூக்கி கொண்டு போய் வச்சுடு. ஆனா பிராண பிரதிஷ்டை, உயிர் கொடுக்கறது இந்த சிலைக்குங்கிறது பிராமணன் தான் கொடுக்கும்.
பிராமணர் தான் பிராணம் கொடுக்க முடியும். அப்படியெல்லாம் வலியுறுத்தி தெளிவாக இருக்கும் பொழுது இப்போ வைகுண்டர் என்பவர் ஒரு சாதாரண உழைக்க வர்க்கத்தை சேர்ந்தவர். அவர் என்னென்ன சமத்துவத்துக்காக உள்ளவர். அவர் என்னென்ன பக்தி நிலையில எப்படி காந்திஜி அவர்கள் இந்த விடுதலைக்கு ஆங்கிலேயனை எய்த்து கொண்டுகிட்டு வரணும், ஆங்கிலேயன் சர்வ வல்லமை படைத்துங்கும் போது ஒரு மதத்தை இதெல்லாம் வைத்து கொண்டு மக்களை யூனிஃபை பண்றதுக்கு பயன்படுத்தினாரோ அது மாதிரிதான் வைகுண்டர். வைகுண்டர் எப்படின்னா சமுதாயத்துல ஒரு நல்லிணக்கம் வரணும், சமூக நீதி வரணும், சமத்துவம் வரணும், ஏற்றத்தாழ்வு கூடாது என்பதற்காக அடித்தட்டு மக்களை ஒன்று திரட்டுவதற்கு அந்த பக்தியை பயன்படுத்தப்படலாம். அது சனாதனம் அல்ல. அது சனாதனங்கிறது தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சனாதனம் என்பது உண்மையான மீனிங் மாறாதது. பக்தியை பயன்படுத்துறதுனால அவர் சனாதனவாதி அப்படிங்கிற ஆமா அவரை வச்சுக்கிட்டாரு. பக்தியில பல வகை இருக்கு. இப்ப புத்தரையும் ஆன்மீகவாதி தான், விவேகானந்தரும் ஆன்மீகவாதி தான். கடவுள் மறுப்பு என்பது கொண்டது சமண மதமும் ஜெயின மதமும் புத்த மதம் உலகத்திலேயே. அது என்னன்னா கடவுளுங்கிறது முக்கியத்துவம் இல்லை பௌத்த மதத்திலையும் சமண மதத்திலையும். அதே மாதிரி ஆத்மா பத்தி நம்பல. அப்போ ஆன்மீகம் என்பது அன்பு, மனிதநேயம், நீதி நேர்மை. அதான் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. புத்தர் தம்மம் சங்கம் அப்படின்னுட்டு கடவுளை சொல்லல. அதனால ஆன்மீகம்ங்கிறதுக்கு பல கருத்துக்கள் இருக்கு, அது எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. அதுக்கு நல்ல முதிர்ச்சி வேணும். அதே போலதான் இங்க சனாதானம் தான் இது ஆணைக்காரம்னா குதிரை கூறம்னு சொல்லிட்டு போறாரு. இது இதுல ஆன்மீக திடல் அதிகம் உண்டு. அதை தான் ராபர்ட் கால்வெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சும்மா பிரச்சாரகர் கிடையாது, ஊடுருவி உள்ள இருந்து. அது மட்டும் இல்ல, உலகத்தில் அந்த பல மொழிகளை ஒப்பாய்வு செய்வதில் இவர் முதன்மையானது. நிச்சயமா. அப்போ நிறைவாக மட்டும் கேட்டு வருகிறது, இப்போ இந்த கருத்துக்கள், இது போன்ற கருத்துக்கள் கிட்டத்தட்ட ராபர்ட் கால்வெல்லா பத்தியா இருக்கட்டும், போப்பா இருக்கட்டும், அல்லது வைகுண்டரா இருக்கட்டும், அல்லது முன்னாடி தமிழ் மொழி குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசினதா இருக்கட்டும், திரு RN ரவி அவர்கள், ஆளுநர் அவர்கள், தொடர்ந்து சர்ச்சையான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அவருடைய பேச்சின் மூலமா, விவாதங்கள். ஆனா இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டமா இருக்கு. இதுக்கு முன்பு அவர் பேசினதெல்லாம் வேற. இப்போ ஒரு தேர்தல் காலம், இன்னும் ஒரு மாதத்துல தேர்தல் வரப்போகுது, ஓரிரு மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த சமயத்துல இது போன்ற பேச்சுக்கள் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஏதாவது ஒரு கெயினா வரக்கூடிய அளவில் அவர்களுக்கு பலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பா மாறுமா, இல்ல பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துமா? அவர் பிஜேபி ஆளுநரை பொறுத்தவரை நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய, மாநிலத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அதுதான். ஆனா அவரை ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியுடைய முகவராக தான் பார்க்கப்படுறோம். அரசியலோடு இல்லாதவர்னு சொல்றோம். இருந்தால் கூட இந்த பேச்சுக்கள் எல்லாம் இப்ப யார் சப்போர்ட் பண்றா? ஆளுநர் சப்போர்ட் பண்றாங்க, பாஜகவினர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இவருடைய இந்த பேச்சுக்கள், இது மொழி குறித்த, இந்த ஆளுமைகள் குறித்த பேச்சுக்கள் எல்லாம் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு பலம் கொடுக்கக்கூடுமா, இல்லது பலவீனத்தை ஏற்படுத்தும்? இது டோட்டலி இன்எஃபெக்டிவ்மா இங்கிலீஷில். இதனால சல்லி பிரயோஜனம் வராது பாஜக மக்கள்கிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா 25 கிலோ அரிசி 1500 1750 ரூபாய்க்கு போயிடுச்சு. காங்கிரஸ் காலத்தில் இருந்த 400 ரூபாய் சிலிண்டர் 1000 ரூபாய்க்கு வந்துடுச்சு. எல்லாம் டபுள்டு, ட்ரிபிள்டு, மெனிஃபோல்டு. விலைவாசி, வேலை இல்லா திண்டாட்டம், வறுமை, இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். விலை ஏறின அளவுக்கு ஊதியம் ஏறல, வாங்க திறன் இல்லை. அப்படி இருக்கும்போது அதை பற்றி பேசாமல் இந்த திசை திருப்புவது அப்படி என்பது ஒன்றும் இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு முகேஷ் அம்பானியுடைய திருமணத்தை எடுத்துக்கிட்டா போதும். ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு திருமணம் நடந்திருக்கு. நம்ம அவர் செய்யட்டும், அவர் பணம் இதெல்லாம் பண்ணான்னு கூட ஒரு வறுமையுள்ள நாட்டில் ஒரு எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. அது சட்டப்பூர்வமாக சொல்ல முடியாது. C2+50 150% நாங்கள் உற்பத்தி செலவில் தர்றோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு கொடுக்க முடியாததுக்கு பணம் இல்லைங்கிறாங்க. அதே நேரத்தில் 15 லட்சம் கோடி கேன்சல் பண்ணியிருக்காங்க வாரா கடன்ட்டு.
40% இருந்த கார்பரேட் டாக்ஸை வந்து 25% குறைச்சிருக்காங்க. அப்போ இப்படியெல்லாம் செய்யும் பொழுது, ஊதாரித்தனமாக பண்ணும்பொழுது, இன்னைக்கு வந்து தேர்தல் பத்திரம் வந்து செல்லாதுன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு கொடுக்கணும் ரிசல்ட்டு, இல்லை நான் ஜூனில் தர்றேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு அரசு மாறிட்டு வரும். அப்போ எப்படி ஒரு செட்டப்பாக கவர்னர்லேருந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லா குரூப்பும் ஆன்டி புவராக இருக்கான், ப்ரோ ரிச்சாக இருக்கான். அதனால் இந்த பிரச்சனை இவர் வந்து கம்ப்ளீட்லி ரிஜெக்டடுங்க தமிழ்நாட்டில். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். இப்போ இந்த நார்கோட்டிக்ஸு இதெல்லாம் இருக்குது. இதில் ஒன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதற்கு முன்பு இவர்கிட்ட போன ஃபைல் தமிழ்நாடு அரசு அனுப்பினதில் ஒன்று என்னென்னா, ஆன்லைன் சூதாட்டத்தை பேன் பண்ண கையெழுத்து போல இது அந்த பிரதிநிதிகளை வந்து சந்திச்சாங்க. அப்போ என்ன ஆயிடுது, சூதாட்டம் கூடாது அப்படி என்பதற்கு இவர் ஒத்துழைச்சிருக்கணும். அப்போ எதற்காக இருக்கிறான்னா, ஒட்டுமொத்த பாரதிய RSS அஜெண்டா படி இவர் நடக்கிறாரு. அதனால் இது வந்து மக்களுக்கு போய் சேராது. இது மக்களாட்சிக்கே கேள்விக்குறியாக இருக்கிறதுனால இந்த தேர்தலில் இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் எப்படி பாதுகாக்கிறது, ஜனநாயகத்தை எப்படி பாதுகாக்கிறது, நாடாளுமன்றத்தை எப்படி பார்க்கறது, தேர்தல் எப்படி பார்க்கறதுன்னு. நீங்கள் வைகுண்டரை பற்றி சொல்லும் போது கூட நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அவர் வந்து ஒரு பகுத்தறிவாத ஒரு சீர்திருத்த குழுவை சார்ந்தவர். எப்படி ராஜா ராம்மோகன் ராய் இருந்தாரோ, தயானந்த சரஸ்வதி இருந்தாரோ, பசவப்பா கேரளாவில் இதில் ஆந்திரா இதில் இருந்தாரோ, அது நாராயணகுரு எப்படி கேரளாவில், அது மாதிரி உள்ளது. அதனால் இவர் வந்து எப்படின்னா, இவர் சனாதனத்தில் சேர்க்க முடியாது. இவர் வந்து இங்கே வந்து பகுத்தறிவான சமூக சீர்திருத்தத்துக்கு மாற்றக்கூடியதுக்கு உள்ள ஒரு பக்தி நிலை. இவர் சனாதனம். அதனால் ஆளுநர் கூறுவது எல்லாமே பர்பஸ்லி மோட்டிவேட்டட். அது வந்து கட்சிக்கு சேர்த்தது தவிர ஒட்டுமொத்த சமூக நலனுக்கு ஏற்புடையது அல்ல. எனவே அவருடைய இது வந்து மக்களுக்கு எடுபடாது. இந்த தேர்தலில் வந்து அவர் ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், செலவழிக்கப்பட்ட ஒரு காகிதம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.